vacation to Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. Taste Daily. Taste the Daily. உங்க குடும்பத்துல யாராவது அரசியலுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. ஆக என் மருமானாலும் சரி என் மானாலும் சரி அரசியல் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னவர் தான் இன்னைக்கு வந்து மன்னரா உட்காந்துருக்காரு முதல்வரா. அப்படி சொன்னவருக்கு அப்புறம் என்னாச்சு? அப்போ மன்னராஜி விமர்சனம் வைக்க வேற என்ன வைப்பாங்க? எதிர்கொண்டு நீங்க ஜெயித்து வாங்க சார், நீங்க போராடி வாங்க, மக்கள் கிட்ட உண்மையை சொல்லுங்க, நாங்க என்ன போராட மாட்டோம், அம்பலப்படுத்துங்க. ஓகேங்களா? நீங்க சொல்றது எடுபடலையா சார்? மறுபடியும் அந்த பக்கமே காத்து வீசுதுன்னா என்ன பண்ண முடியும்? முதலீட்டாளர்களுக்கு ஏற்புடைய மாநிலத்தோட பட்டியல 3வது இடத்துல இருந்த தமிழகம் 7வது இடத்துக்கு போயிடுச்சு. முந்தானே தானே நியூஸ் வந்துச்சு மதேஷ். அதை பத்தி விவாதம் நடக்கணுமா வேண்டாமா? அது உண்மையா இல்லையானாச்சும் விவாதம் நடக்குமா வேண்டாமா? வைத்தியலிங்கம் பேசுறதுதான் முக்கியமா இப்ப நாட்டு மக்களுக்கு. அதுதான் ரொம்ப பெரிய தலையாய பிரச்சனை. அதனாலதான் 2 பேருக்கு சோறு கிடைக்க போகுதா? இன்னைக்கு ஊடகங்கள் பெருத்து விட்டது, சமூக ஊடகங்கள் இருக்கு, நாங்க அங்க பேசுறோம், வீடு வீடா கொண்டு போய் சேர்த்துறோம், பெட்ரூமுக்கு கொண்டு போய் சேர்த்துறோம் சொல்றதெல்லாம் கதை இல்லை சார். நீங்க என்ன முன்னெடுக்கிறீங்க? உங்களுடைய வீரியம் எங்க தெரிகிறது? திமுக வர்சஸ் பிஜேபி, திராவிடம் வர்சஸ் சனாதனம் அப்படி நிக்குது சார். திமுக வர்சஸ் அதிமுக அரசியலே இன்னைக்கு பெருசா பேசு பொருள் இல்லாம போயிருச்சா சார் தமிழ்நாட்டுல? அதுக்கு ஏன் இந்த அளவுக்கு வந்து நீங்க இடம் கொடுத்துட்டீங்க? நான் உங்களுக்கு சொல்றேன், ஈட்டேறுதல் போட்டிக்கு அவர் பயிற்சி செய்வதற்கு தடம் இல்லைங்கிறேன். அதுக்கு பதிலாக காணும் நம்மளுடைய விளையாட்டுகள், கபடி ஆகட்டும், வட்டு எறிதல், குண்டு எறிதல், அந்த மாதிரி மாணவர்களுக்கு சார்ந்த விளையாட்டுத் துறைகள் எதையுமே இதுவரை கட்டமைப்பு இல்லைங்கிறோம். நீங்க கேட்டால் செஸ் ஒலிம்பியாட் நடத்தணும் பார்த்தீங்களா, இங்கே கார் ரேஸ் நடத்தணும் பார்த்தீங்களாங்கிறீங்க. எங்க மாதேஷ் இருக்கு? அடிப்படை நம்மளோட ப்ரையாரிட்டிங்கிறது கடந்த காலங்களில் நம்ம எல்லாம் இது ஒண்ணுமே பண்ணல. நம்மளுடைய தேவைகள் கடந்த காலங்களில் இது ஏதாவது மக்கள் வரி பணம் முக்கியம், மக்கள் எறிதலும் குண்டு எறிதலும் அதிமுக விளையாட்டுத்துறை அமைச்சர் ஏதாவது பண்ணியிருக்காரா? அதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு கோவை சத்தியன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் சத்தியன் சார். வணக்கம் மதேஷ். எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கேன் மதேஷ். கிட்டத்தட்ட ஒரு 2-3 பேட்டியா இதுதான் முதல் கேள்வி. அதிமுக ஏன் இவ்வளவு சோர்வா இருக்கீங்க? தமிழ்நாட்டின் பிரதான எதிர்கட்சி நீங்க தான், ரொம்ப ஆக்டிவா இருக்கணும், பல விஷயங்கள் பண்ணணும். திமுக எதிர்கட்சியா இருந்தபோது ஒரு வருஷத்துக்கு 10,000 போராட்டமா 20,000 போராட்டமா ஏதோ லிஸ்ட் எல்லாம் பண்ணாங்க, எவ்வளவோ பெருசாலாம் காட்டினாங்க. ஆளுநரை எதிர்த்து போராட்டம், அரசாங்கம் இந்த விஷயத்துல தப்பா பண்ணுது, மின்சார கட்டண உயர்வு, பல விஷயங்கள் போராட்ட வடிவில் அவங்க ஒரு எதிர்ப்பை தெரிவித்து கொண்டே இருந்தார்கள். மக்கள் பக்கத்துல நின்ன மாதிரி தெரிஞ்சது. நீங்க ஆனா அப்பப்போ ஒரு அறிக்கை, ஏதேனும் சின்ன சின்னதா ஒரு பிரஸ் மீட்ஸ், அவ்வளவுதான் இருக்குது. நீங்கெல்லாம் ஆக்டிவா இருக்கிற மாதிரியே தெரியலையா சார் தமிழ்நாட்டு மக்களுக்கு? மதேஷ், மக்களோட தலையாய பிரச்சனைக்கு குரல் கொடுக்காம இருந்தது இல்லை அப்படிங்கிறத உண்மை. இப்போ நடந்த ஃபார்முலா 4 ரேஸ் கார்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு வரைக்கும் வழக்காடு மன்றத்தில் போய் வழக்கு என்னன்னா இதுக்கான தேவை இப்போ இருக்கா, இதுக்கு இவ்வளோ பணம் செலவு பண்ணுமா, மக்கள் நலத்திட்டங்கள் எவ்வளோ பெண்டிங் இருக்குன்னு போனது அதிமுக தான். இன்னும் மக்களாக தான் நிற்கணும். மக்களோட பிரச்சனைகளை வந்து இந்த மன்னராட்சி நடத்துறவங்களுக்கு எடுத்து சொல்றதுக்கு முயற்சி பண்ணி அறிக்கையாக போய்கிட்டு தான் இருக்கு. மன்னராட்சி, ஜனநாயகத்தில் மன்னராட்சி, அது தனியா சொல்லக்கூடாது. ஜனநாயகத்தில் மன்னராட்சி, ஜனநாயகத்துல அப்பா மகன் பேரன் கொள்ளு பேரன் போனா ஜனநாயகத்தில் மன்னராட்சிங்கிறது ஒரு நாகரிக விமர்சனம். இல்ல ஓட்டு போட்டு தானே அவர் தேர்ந்தெடுத்து வர இல்ல என்ன ஓட்டு போட்டு தான் வந்தாரு. சரி, மன்னர் போட்டு போடுறாங்க, அப்புறம் பட்டத்தில் ஒருத்தர் போட்டு போடுறாங்க, அப்புறம் அடுத்தது அவர் போடுவாங்க அப்படின்னா அது பேர் மன்னராட்சிலாம் வேற என்ன? அப்படி இல்ல, மக்களுக்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஆட்சி தான். மக்களே இவருக்கு ஓட்டு போடுறவங்க கூட அந்த வாய்ப்பு இன்னொருத்தருக்கு இருந்தா அதுக்கு கொடுக்கணும்ல, அதான ஜனநாயகம். அதிமுக எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்கும், யாருமே இல்ல அதான் நான் சொல்றேன், எல்லாருக்குமே கொடுக்க முடியாது. ஆனா இன்னாருடைய மகன் இன்னாருடைய பேரனுக்கு மட்டும்தான் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது இருந்ததுன்னா அது வேறு தானே. அதுதான் விமர்சனம். போல இன்னாருக்கு தான் வாய்ப்புகள் எல்லாம் அதிமுகவில் கிடைத்திருக்குன்னு பல பட்டியலை நான் எடுத்து போட்டுங்களா? அந்த மாதிரி யாரு போடுங்க, எது மக்கள் மன்றத்தில் ஈடுபடுதுன்னு பார்க்கலாம். உங்க குடும்பத்துல யாராவது அரசியலுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு. ஆக என் மருமானாலும் சரி என் மானாலும் சரி அரசியல் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னவர் தான் இன்னைக்கு வந்து மன்னரா உட்காந்துருக்காரு முதல்வரா. அப்படி சொன்னவருக்கு அப்புறம் என்னாச்சு? அப்போ மன்னராட்சி விமர்சனம் வைக்க வேற என்ன வைப்பாங்க? எதிர்கொண்டு நீங்க ஜெயித்து வாங்க சார், நீங்க போராடி வாங்க, மக்கள் கிட்ட உண்மையை சொல்லுங்க, நாங்க என்ன போராட விஷயங்களை அம்பலப்படுத்துங்க.
ஓகேங்களா? நீங்க சொல்றது எடுபடலையா சார்? மறுபடியும் அந்த பக்கமே காத்து வீசுதுன்னா என்ன பண்ண முடியும்? மாதேஷ், இப்போ மக்களிடம் தெரிவிக்கக்கூடிய வழிவகைகள்ல ஊடகம் வந்து அதான் பிரதானம். அதை தாண்டி வேற எந்த பிரதானமும் இல்லை. இப்போ நாம ஒரு மக்கள்கிட்ட ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போனோம் அப்படின்னா, மாநிலம் தழுவிய போராட்டம்னு வச்சா கூட இந்த போராட்டம்ங்கிறது கூட ஒரு குறிப்பிட்ட மக்கள்கிட்ட தான் போய் சென்றடையும். அந்த போராட்டத்தை கவனிக்காதீங்க, போராட்டத்தை பத்தி தெரியாதவங்க, பார்க்காதவங்க எல்லாம் அவங்க வீடு வரைக்கும் தேடி போய் அவங்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய விஷயம் யார்கிட்ட இருக்கு, பலம் யார்கிட்ட இருக்குன்னு ஊடகத்துலதான் இருக்கு. சரி, ஊடகத்துல அது சார்ந்த விஷயங்கள் எதுவுமே பேச்சு பொருளா வராத பொழுது அதிமுக சோர்வான மாதிரி தான் தெரியும். இல்ல சார், இதுவா அரசியல் கடந்த 50 ஆண்டு கால 60 ஆண்டு கால திராவிட அரசியல் திமுக அதிமுக மாறி மாறி இங்க ஆட்சி செய்ததற்கான அரசியல் இதுவா? இன்னைக்கு ஊடகங்கள் பெருத்து விட்டது, சமூக ஊடகங்கள் இருக்கு, நாங்க அங்க பேசுறோம், வீடு வீடா கொண்டு போய் சேர்த்துறோம், பெட்ரூமுக்கு கொண்டு போய் சேர்த்துறோம் சொல்றதெல்லாம் கதை இல்லை சார். நீங்க என்ன முன்னெடுக்கிறீங்க? உங்களுடைய வீரியம் எங்க தெரிகிறது? திமுக வர்சஸ் பிஜேபி, திராவிடம் வர்சஸ் சனாதனம் அப்படி நிக்குது சார். திமுக வர்சஸ் அதிமுக அரசியலே இன்னைக்கு பெருசா பேசு பொருள் இல்லாம போயிருச்சா சார் தமிழ்நாட்டுல? அதுக்கு ஏன் இந்த அளவுக்கு வந்து நீங்க இடம் கொடுத்துட்டீங்க? எவ்வளவு பெரிய பாரம்பரிய திராவிட இயக்கம்னு சொல்லி, திராவிடம்னா என்னன்னே தெரியாத ஒரு கட்சியா இருக்கிற திமுக வந்து முதல்ல சனாதன ஒழிப்போன்னு சொல்லிட்டு அப்புறம் கோர்ட்ல போய் நான் பேசுனது தவறாக புரிந்து கொள்ளப்படுதுன்னு சொல்லி ஜட்ஜு காலில் விழுந்து இவ்வளவு கேவலங்கள்லாம் நடக்கும் பொழுது அப்படியெல்லாம் பேசாம என்ன ஒரு மக்களை ஒரு பிரிவினை எண்ணத்தோடையே தூண்டி தூண்டி அரசியல் ஆதாயம் அடைந்து தேடுகின்ற லெவலுக்கு இறங்கி போன திமுகவை பார்த்து அது பண்ற விஷயம் பெருமையா பேசணும் பாருங்க. எவ்வளவு ஒரு வருத்தம் அளிக்க. இல்ல சார், இன்னைக்கு பேசு பொருள் ஆயிட்டு இருக்காங்க. அதிகாரத்தில் இருப்பதனால் மட்டுமல்ல, கொள்கை ரீதியா அவங்க நிக்கிறாங்க. பல விஷயம் பேச்சு பொருள் ஆக்கப்படுகிறது. அது கொள்கையே கிடையாது மதேஷ். அப்போ பிரிவினை தான் திமுக கொள்கைன்னு சொல்றீங்கன்னா சொல்லு, நான் ஏத்துக்கிறேன். என்ன பிரிவினை சொல்லுங்க. சொன்னீங்க சனாதனம்னு. சரி, பேச வேண்டிய தேவை எங்கிருந்து வந்து? நீங்க சனாதனத்தை ஆதரிக்கிறீங்களா? அதிமுக சனாதனம்னா என்ன சொல்லுங்க. ஏற்றத்தாழ்வு இருக்கிறது, நீ அங்கதான் இருக்கணும், நான் இங்கதான் இருப்பேன்னு சொல்றது, நான் மேலதான் இருப்பேன், நீ கீழே தான் உட்காரணும், இது சனாதனமா? அதுதானே, அதை எதிர்த்து தானே அவங்க பேசுறாங்க. ஜாதி மத இனம் பார்த்து எந்த ஒரு நிலைப்பாடும் எடுக்காத ஒரு இயக்கம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன்கிறது எங்க கொள்கையில ஒண்ணு. நாங்க என்னைக்கு ஒரு ஜாதி மதத்தை பார்த்து நாங்க ஒரு முடிவு எடுத்திருக்கோம்? எடுத்ததே கிடையாது. அதுக்கான தேவையை ஏற்படுதில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற மக்களுக்கே நல்லா தெரியும். இப்ப திமுக என்ன பிரிவினை பார்த்துச்சு சொல்லுங்க. பிரிவினை தானே அது, வேற என்ன பிரிவினை? இது பாஜக வளரணும்னு சொல்லி ஒரு கூட்டு பின்னாடி இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல பிஜேபி வளர்வதற்கு அவங்களோட நரேட்டிவ், பிஜேபி வளர்வதற்கான நரேட்டிவ் எதிர்த்து நீங்க எதுக்கு பேசணும்? என்ன தேவை இருக்கு? பிஜேபி வளர்வதற்கான நரேட்டிவ் வந்து பிஜேபி வேணா திட்டமிடலாம். திமுக வந்து எப்போதுமே திமுக அதிமுக தான் அந்த இடத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. என்னதானே எங்க பங்காளிங்க ரகுபதி சும்மா உங்களை வாங்க இங்க வந்துருங்கன்னு கூட சொல்றாரு. ஆனா இருந்தாலும் சொல்றாரு எங்களுக்கு போட்டி நீங்க தான் இருக்கணும்ன்றாரு. சட்டத்துறை நீங்க தான் இருக்கணும்னாரு. ஆனா எடப்பாடியார் வைக்கிற விமர்சனங்களுக்கும் எடப்பாடியார் கொடுக்குற அறிவுக்கும் பதிலே வரமாட்டேங்குது. ஆணித்தரமான ஒரு பதில் வரமாட்டேங்குது. அமைதியால இருக்காங்க. அது ஊடகத்துல பேச்சு பொருளாவே போயிடக்கூடாதுன்னு ரொம்ப தீர்க்கமா இருக்காங்களே. ஒடுக்கப்பட்ட மாணவர்கள், பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் விடுதியில் நடக்கக்கூடிய அவலம் இங்க மயிலாப்பூர், நம்ம ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்கோம். மயிலாப்பூர் விடுதியில மாணவர்களுக்கு சரியான உணவு கூட போவதில்லை, தங்கும் இடம் சரியில்லை. அங்கே வந்து சமூக விரோதிகள் வந்து அதை வந்து கூடாரம் வந்து தவறா பயன்படுத்துறாங்கன்னு அறிக்கை கொடுத்தாரா இல்லையா? சரி, அதுக்கு என்ன பதில் அறிக்கை கொடுத்தாங்க? என்ன அறிக்கை கொடுத்தாரு அமைச்சர்? இவங்க கொடுக்குற டேட்டாவே தப்பு. எடப்பாடி பழனிசாமி என்னன்றத டேட்டாவை தெளிவா சொல்லுங்க. என்னத்தையாவது இல்லாத ஒண்ணத்தை எடுத்து வச்சுட்டு பேசுறீங்களே. நேற்றுக்கு பேசினாங்களா இல்லையா? என்ன உங்களுக்கு பதில் கொடுக்காங்க? இந்த கூடத்திலிருந்து 40 கல்லூரிகளுக்கு உணவு போகுது, சரியா தான் போகுது. வந்த பட்ஜெட்ல 97 விழுக்காடு நாங்க உபயோகப்படுத்திட்டோம். இது ஒரு பதிலா? அடிப்படை ஆதாரம் இல்லாத விஷயத்த அவரு என்ன ஆதாரத்தோட பதில் கொடுத்தாரு சார்? நீங்க சரி, அப்படி உண்மையிலேயே இது ஒரு ஆதாரமான விஷயமா இருந்ததுன்னா இதே ஒரு விவாத பொருளா போல? கட்சியிலே இல்லாத ஒருத்தர் வந்து பேட்டி கொடுக்கறது விவாத பொருளா போகணுமா? அது ஃப்ரண்ட்லைன் மீடியால கட்சியோட தினசரி நடவடிக்கைக்கு சம்பந்தம் இல்லாதவர், கட்சியிலேயே இல்லாத ஒருத்தர், இப்ப அவர் கட்சிக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லைன்னு ஒருத்தர் வந்து அவர் கொடுத்த பேட்டி தான் 1 மணி நேரம் விவாத பொருளை போகணுமா? இல்ல ஒடுக்கப்பட்ட மாணவர்கள் விடுதியில இந்த அவலம் நடக்குதுன்னு சொல்லி புகைப்படத்தோட அனுப்புற எடப்பாடியார் வந்து ஆதாரம் எல்லாம் பேசுறாரு. இல்ல சார், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பாய்காட் பண்றாங்க. நீங்க கேள்வியாவை பாய்காட் அந்த விடுதியில பீர் பாட்டில் இருந்துச்சா இல்லையா? அந்த போட்டோ வந்துச்சா இல்லையா? சமூக வலைதளத்துல வந்துச்சா வரலையா? இப்ப மாணவர்கள் பீர் குடிக்கிறாங்களா அப்படி சொல்றாரு அமைச்சர்? இல்ல அது வந்து பீர் விற்கிற இடமா, அது மது விற்கிற இடமா? அது ஆதாரம் இல்லைன்னு எப்படி சொல்லுவார் அமைச்சர்? அவருக்கே தெரியல என்ன நடக்குதுன்னு. இதான் உண்மை. ஊடகங்கள்ல பங்கேற்று நீங்கள் இதை விவாத பொருளாக்குங்க சார், கேள்வி கேளுங்க சார். ஊடக தலைப்பு வைங்க. யார் வேண்டாம்னா எந்த தலைப்பா இருந்தாலும் நீங்க எதிர்க்க எந்த தலைப்பா இல்லையா? என்ன சொல்லுவாங்க? ராகுல் காந்தியோட வெளிநாட்டு பயணம்னா அதுல போயிட்டு வந்து மயிலாப்பூர் விடுதியில வந்து எடப்பாடி அறிக்கை கொடுத்தா அதை பத்தி பேசுங்கன்னு சொல்லுமா? சரி, இப்போ ஒரு
உங்களுக்காக கடந்த ஒரு 4-5 நாட்களாக ஊடகத்துல வந்த விஷயம் தான். சார் எடப்பாடி ஊடகம் என்ன டிபேட் நீங்க முடிவு நான் முடிவு பண்ணலையே சார். நீங்க வந்து பேசுங்க சார், விவாதம் பண்ணுங்க சார். நம்ம என்ன எடப்பாடி என்ன சொன்னாரு, நீங்க எங்களுக்கு ஆதரவா எதுவும் பேசவே வேண்டாம், அந்த தலைப்பு அந்த மாதிரி வேண்டாம், மக்கள் நல விஷயங்கள் உண்மை என்ன நடக்குது நடப்பதான உண்மையை பேசுங்க அப்படின்னாரு. ஒரு உதாரணம் சொல்றேன் மாதேஷ், கேளுங்க. ஒரு 4 நாட்களாக பண்ணிட்டு இருக்கிற வேலை, ஊடகத்தில் வரக்கூடிய செய்திகள் விஷயங்கள் இது மக்களுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததா இல்லையாங்கிற நீங்க முடிவு பண்ணி சொல்லுங்க. 250 நபர்கள் டெங்கு பாதிப்பு ஒரே நாளில் சென்னையில. ஒரே நாள்ல எத்தனை பேரு? 250 பேர். பேசணுமா? அடுத்தது தஞ்சையில கூட்டு பாலியல் பலாத்காரத்துல அந்த பாலியல் வன்கொடுமைக்கு உட்பட்ட பெண்மணி 15 மணி நேரம் அலக்கழிக்கப்பட்டாங்க. இந்த ஆஸ்பத்திரிக்கு நீங்களே போங்கன்னு சொல்லி அந்த பாலியல் வன்கொடுமைக்குள்ளானவங்களே ஆஸ்பத்திரிக்கு அவங்களே போக சொன்ன அவலம் நடந்துச்சு. 15 மணி நேரம் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாம அலக்கழிச்சாங்க. அண்ணா நகர்ல அதே பாலியல் வன்கொடுமைக்குள்ளான பெண்ணோட பெற்றோர்களை கூப்பிட்டு காவல்துறை மிரட்டுது. இது பேச்சு பொருளா வந்துச்சா? சரி. நெல் கொள்முதல் நிலையத்துல 50,000 லஞ்சம் கேட்டான்னு சொல்லி ஒரு விவசாயி தற்கொலை பண்ணிட்டாருன்னு ஒரு செய்தி வந்துச்சு. நெல் மூட்டையில வெளியில மழையில நனைஞ்சு பூஞ்சை புடிச்சு எல்லாம் அழுகி போனது கதையெல்லாம் பார்த்தோம். இப்போ நெல் கொள்முதல் நிலையங்கள்ல 50,000 லஞ்சம் கேட்டான்னு சொல்லி விவசாயி தற்கொலை பண்ணிட்டாருன்னு ஒரு செய்தி வருது. சரி, இதோட ஆதாரம் எல்லாம் இதுல யார் எடுத்து பேசணும்? சரி, ஓகே. இப்ப வேற என்ன டிபேட் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க? 1000 சரி, வெளிநாடு முதலீடுன்னு போறாருல, 148 கோடி ரூபா டர்ன் ஓவர் வைக்கிற கம்பெனி 2000 கோடி முதலீடுங்கிறாரு. எப்படி மாதேஷ் நம்புறது? 2000 கோடி முதலீடுன்னு சொல்லி பெங்களூர்ல விழா நடத்தின ஒரு கம்பெனி 400 கோடி செங்கல்பட்டுல முதலீடு பண்ணுதுங்கிறாரு. அப்போ உலக முதலீட்டாளர் மாநாடு தோத்து போனதுன்னு ஒத்துக்கலாமா? இது வரைக்கும் ஏன் வெள்ள அறிக்கை வரல இப்ப தெரியுதா? இருந்த இடத்துல இருந்தே எடப்பாடியார் எல்லாரையும் வர வச்சு 3,04,000 கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பம் போட, அது ஆளுமையா இல்ல? அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து அதுக்கப்புறம் கிளம்பி வெளிநாடு போற முதல்வர் வந்து ஒரு 400 கோடி 500 கோடிக்கு கையேந்தி சுத்திட்டு இருக்கிறாரு. இது ஒரு மாநில முதல்வர் செய்யற வேலையா? எது சாதனை? இப்போ இங்கேயுமே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நடந்ததுல சார். வெளிநாட்டு பயணத்தை இபிஎஸும் போயிருக்காரு சார். இபிஎஸும் பயணம் பண்ணிருக்காரு. போனாரு. யாருல என்ன 8,500 கோடி முதலீடு கொரோனா காலத்திலேயே நீங்க பாக்கல. 908 கோடி 900 கோடி முதலீடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் பாக்கல. நீங்க சொல்றேன் மாதேஷ், அந்த கதைக்கு வரேன். கொரோனா காலத்திலேயே இந்தியாவிலேயே அதிகப்படியாக முதலீடு எடுத்த மாநிலம்ங்கிற பெருமை வரலாறு படைத்தவர் எடப்பாடியார். கொரோனா காலத்துல டூர் போல, இங்கதான் உலகமே முடியுங்க. இந்த டைம்ல நீங்க தான் உலக முதலீட்டாளர் மாநாடு முடிச்சீங்களே, இப்பதான் முடிச்சீங்க. சரி, முடிச்ச கையோட இது கிளம்பி போறீங்க. ஏற்கனவே பிளான் பண்ணது. அப்படி இது ஏற்கனவே அப்ப அவங்கள இங்க வர சொல்லலையே உலக முதலீட்டாளர் மாநாடு வர வேண்டாங்களே. ரைட் சார், மீண்டும் ஒரு பயணம் போறதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஏன் என்ன பிரச்சனை? அது ஏன் டூர்னு நீங்க வந்து இழிவுபடுத்துறீங்க? அப்ப என்ன பண்ணணும்னா, முதலீட்டாளர்களுக்கு ஏற்புடைய மாநிலத்தோட பட்டியல 3வது இடத்துல இருந்த தமிழகம் 7வது இடத்துக்கு போயிருச்சு. முந்தானே தானே நியூஸ் வந்துச்சு மாதேஷ். அதை பத்தி விவாதம் நடக்கணுமா வேண்டாமா? அது உண்மையா இல்லையானாச்சும் விவாதம் நடக்குமா வேண்டாமா? வைத்தியலிங்கம் பேசுறதுதான் முக்கியமா இப்ப நாட்டு மக்களுக்கு? அதுதான் ரொம்ப பெரிய தலையாய பிரச்சனை. அதனாலதான் 2 பேருக்கு சோறு கிடைக்க போகுதா? F4 கார் வந்து மருத்துவமனை ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிற இடத்துல ஓட்டினாதான் 4 பேருக்கு சுண்டல் வைக்கிறவன் பருப்பு வைக்கிறவன்லாம் கணக்கு காமிச்சு வேலை வாய்ப்புன்னு போடுவீங்களா? வெக்கமா இல்ல? இல்ல என்ன சுண்டல் வைக்கிறோம்? அந்த F4 ரேஸ் நடந்தனால 1000 பேருக்கு வேலை வாய்ப்பு நியூஸ் வந்துச்சா வரலையா? டிஎம்கே ஐடிவிங் போடுச்சு இல்ல? அப்ப அந்த அங்க போய் சுண்டல் வைக்கிறோம் பருப்பு வைக்கிறவனுக்குலாம் வேலை வாய்ப்புன்னு போடுவீங்களா? இருங்க சார், கொஞ்சம் இருங்க. அபிஷியலா என்ன சொன்னாங்கன்றத அதை பேசுங்க. சோசியல் மீடியால யாரோ ஒருத்தர் திமுக ஆதரவாளர் பேசாதீங்க. டிஎம்கே ஐடிவிங் போடுது, நான் இங்க ஆதரவாளர். அப்ப அதிமுக ஐடிவிங் போட்டா அது வந்து ஒரு பொருளை பேச மாட்டீங்களா நீங்க? அபிஷியலா நீங்க ஒரு சரி, அப்ப என்ன சொல்றீங்க? மாநில அப்ப என்ன சொல்றீங்கன்னா ஒரு 1000 பேருக்கு வேலை வாய்ப்பு கூட இல்ல அப்படின்னு சொல்ல வரீங்க சார். என்னன்றது டிஎம்கே ஆதரவாளர் போடுறோம் ஒரு 1000 பேருக்கு வேலை வாய்ப்புன்னு, அது கூட சொல்ல முடியாத நிலைமையில இருக்கு. எனக்கு தெரிஞ்சு விளையாட்டுத்துறை அமைச்சர் அதிமுகவில் யாருன்னு எனக்கு தெரியல சார், நினைவில்லை சார், மறந்துட்டேன் சார், மறந்துட்டேன். பரவாயில்ல சொல்லுங்க. எனக்கு ஞாபகம் இல்லை சார், எனக்கு மறந்து போச்சு பாருங்க. எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு இருக்கிற விளையாட்டுத்துறை அமைச்சர் இந்த பக்கம் செஸ் ஒலிம்பியாட் நடத்துறாருங்க, கார் ரேஸ் நடத்துறாரு. அடுத்து இன்னைக்கு சிவகங்கையில ஒரு கிரிக்கெட் போட்டி ஏதோ ஒன்று தொடங்கி வச்சிருக்காரு. இப்ப நான் வரும்போது செய்தி பார்த்துட்டு வரேன். இத்தனை நடக்குது சார். ஆகஸ்ட் 7 திருப்பூர்ல தேசிய ஈட்டி எறிதல் போட்டி நடந்துச்சு மாதேஷ். அவங்க களிமண் தரையில ஓடி ஈட்டி எறிஞ்சாங்க. ஈட்டி எறிதல் போட்டி பயிற்சி பெறுவதற்கு சிந்தட்டிக் ட்ராக் தமிழ்நாட்டில் இல்ல அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அத்லெட்டிக் அசோசியேஷன் ஒரு லெட்டர் போடுது. யாருக்கு? நீங்க சொல்ற அதே பட்டத்து இளவரசர் இருக்கிற துறைக்கு.
அதை சொல்லுங்க சார். சரி உதயநிதி, நான் உதவாநிதி உடனே என்கிட்ட சண்டைக்கு வருவீங்க. ஒருத்தர் இந்த மாதிரி டாக் வச்சு பேசாதீங்க. இந்த மாதிரி உங்க தலைவரை பேர் வச்சு பேசினால் உங்க தலைவர்களை பேர் இதெல்லாம் சரியா பேசலையா சார்? ஒரு விவாதத்தை ஒரு தர்க்கரீதியா வாதம் பண்ணுங்க, மக்கள் சரியா கொண்டு போங்க சார். எனக்கு அப்படி குமுறிட்டு வருதுங்க, கண்ணுக்கு முன்னாடி நடக்கிறேன், இது பத்தி எனக்கு குமுறிட்டு வருது. எவ்வளவு நாகரிகமா சொல்லணுமோ அவ்வளவு நாகரிகமா சொல்றேன். படத்துல ஒரு சரியான தலைமை இல்ல உங்க ஆட்சி காலத்துலயும் இல்ல. அப்போ இல்ல எங்க ஆட்சி காலத்துல இல்ல, எங்க ஆட்சி காலத்துல இருந்து அது என்ன இடிச்சு நிறைவிட்டாங்களா? இல்ல வாரி போட்டாங்க. கேளுங்க, இப்ப ஆதாரம் தரேன், இப்ப பேசுங்க, இப்ப தைரியம் வந்து போய் உதயநிதி கேளுங்க. நேர விளையாட்டு அரங்கம் சிந்தட்டிக் ட்ராக், அது புரட்சி அம்மா காலத்துல உருவாக்கப்பட்டது. அதுல வந்து ஃபுட்பால் விளையாடுறவங்க பிராக்டிஸுங்கிறனால இவங்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அத்லெட்டிக் அசோசியேஷன் ஒரு வருஷமா கேட்டுட்டு இருக்கு ஈட்டி எறிதல் போட்டிக்கு ஒரு தளம் இல்லைன்னு. ஏன் F4 கார் ரேஸ் நடத்துறவங்க அமைச்சர்னால ஒரு சிந்தட்டிக் ட்ராக் அமைச்சு கொடுக்க முடியாது சார்? அது மாதிரி இப்ப பேசுங்க சார், இப்ப பேசுங்க. இல்ல ஒண்ணு நடக்கும்போது தான் இது இல்ல இதையா நீங்க பண்ணலாம்னு கேட்க முடியும். அதற்கான வாய்ப்பை தான் கேட்டோம். இருங்காட்டுக்கோட்டையில இருக்கும்போது எதுக்கு இங்க நடத்துற? அங்க போய் ரேஸ் நடத்த வேண்டியதானே? அதுக்கு எல்லாம் வந்து சிட்டிக்கு நடுவுல இந்த மாதிரி பல மாநிலங்கள்ல நடந்திருக்கிறது நீங்க கேள்விப்பட்டது இல்லையா? நீங்க இப்ப எவ்வளவு உலகின் பல நாடுகள்ல இந்த மாதிரி நடந்து. நான் என்ன கேட்கிறேன், அப்ப நடத்தினா F4 தான் நடத்தணும். எனக்கு அந்த மாதிரி இல்ல, பிரையாரிட்டிங்க. ரேஷன் கடையில பருப்பு இல்ல பாமாயில் இல்லன்னு மக்கள் வந்து அல்லாடுற அது கண்ணுக்கு தெரியல. ஆனா உங்களுக்கு F4 நடத்துறது முக்கியமா தெரியும். சிட்டிக்குள்ள நடந்து மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தினா நம்மளே விவாதம் பண்றோம். இது பாதிப்பு ஏற்படுத்தி தங்க தட்டுல பாதாம் பிஸ்தாவும் பிறந்து வளர்ந்த குழந்தைக்கு சாமானியனோட கஷ்டம் தெரியாது மாதேஷ். அப்படிதான் சொல்றதுக்கு நீங்க கொடுக்குற விளக்கம் எல்லாம் விளக்கம் கொடுக்கல சார். அப்புறம் என்ன நான் என்ன சொல்றேன், யாரு அந்த கார் ரேஸ், அந்த காரோட விலை என்ன மாதேஷ்? 4 கோடி ரூபா ஒரு காரோட விலை. சரி, நான் நீங்களும் வாங்கி ஓட்ட முடியுமா? இல்ல அந்த கார் வந்து நான் இந்த விளையாட்டுல உள்ள போனோம் அப்படின்னா எவ்வளவு செலவாகும் தெரியுமா மதேஷ்? இல்ல சார், நம்ம கடந்த காலங்கள்ல இப்படி ரேஸ் போட்டி எல்லாம் நம்ம பார்த்ததுல அரசாங்கம் நடத்தி நான் பார்த்ததுல டிவில பாருங்க, பெருசா பார்க்கல சார். தமிழ்நாடு அரசு நடத்தி நம்ம பாருங்க. எனக்கு தெரிஞ்சு கடந்த 15 வருஷமா நான் பார்த்ததுல அரசாங்கம் நடத்தி பாருங்க. ஒரே நிமிஷம், அரசாங்கத்தோட அடிப்படை என்ன? கட்டமைப்புகளை உருவாக்குறது. கட்டமைப்புன்னு இருக்கான்னு கேட்டா விளையாட்டை மேம்படுத்துவது கூட தான் சார். அந்த விளையாட்டை பார்த்து நான் அந்த விளையாட்டை விளையாடணும்னு ஆசைப்படணும்னோட கனவு நினைவாகுமான்னு உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன். நம்ம காலத்துல பார்த்தே இல்லை இந்த ரேஸ். நல்ல விஷயம் நடத்துறாருன்னு வச்சுக்கோங்க மதேஷ். சரி, நம்ம அந்த விளையாட்டை பார்த்து என் வீட்டுல என் பையன் கேட்கறான், அப்ப நானும் F4 ரேஸ் டிரைவரா போகணும், என்னால முடியுமா? இல்ல சார், ரைட், ஓகே. என்னால 4 கோடி ரூபாய் கார் வாங்கி கொடுக்க முடியுமா? இல்ல அவன் வந்து விளையாட்டு போறதுக்கு 2.5 கோடி ரூபாய் செலவு பண்ண முடியுமா? நீங்க கேட்கறது நியாயங்க. ஆனா தமிழ்நாட்டில் இப்படி விளையாட்டு போட்டிகளோ இப்படி அரசாங்கம் நடத்தக்கூடிய நிகழ்வுகளோ உலக நாடுகள் வந்து போறதுனால இதனை ஒட்டுமொத்த உலக நாடுகளின் பார்வை இந்த பக்கம் திரும்பணும் திமுகவினர் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. எல்லாருடைய பார்வை இதன் மூலமா முதலீடுகள் நமக்கு வரும், வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துவாங்க. சரி, இப்ப என்ன ஃபார்முலா கார் ரேஸ் தயாரிக்கிற கம்பெனிக்கு வரப்போகுது. டெட்ராய்ட் ஆஃப் இந்தியா, சென்னை இல்லையா மதேஷ்? அந்த பெருமை வாங்கி மாதிரி ஒரு நிறுவனம் இங்க வராதா என்ன? கேக்குறேன். வரும் சார், இருங்க சார், காத்துருங்க சார். கார் ரேஸ் 2 நாள் ஓடுனதுக்கு அப்புறமே உங்களுக்கு நிறுவனம். அப்படி என்ன சொல்லுங்க, ரேஷன் கடையில பாமாயிலும் கிடைக்காது, அரிசி கிடைக்காது, பருப்பு சரியா கிடைக்காது, அது முக்கியம் இல்ல. இந்த மாதிரி கார் ரேஸ் நடத்தணும். உலகத்தில் இருக்கிற அனைத்து பணக்கார நாடும் நம்ம திரும்பி பார்த்து ஆஹா ரேஸ் நடக்குது பாருன்னு சொல்லி முதலீடு வரணும். அது எப்போ வரும் தெரியாது. அதுக்கப்புறம் நம்ம வேலையை ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் நல்லா. இதுல குறை நிறைகள் நீங்க சொல்றீங்க, நிறைகள் சொல்ல குறைகளை சொல்றீங்க, ரைட்டு, நான் பதிவு செய்யறேன், அந்த மக்களுக்கு சொல்றேன். இதுல எனக்குமே சிலது குறையா தெரிஞ்சது, அதை நானுமே சொல்லியிருக்கேன். நான் என்ன சொல்றேன், இதுல இருந்து நம்ம பெறுவது ஏதாவது இருக்கா? கடந்த காலங்களில் ஒண்ணுமே நடக்கலையே சார், இன்னைக்கு இது நடக்குதே சார், அப்படியும் பாருங்கன்ற அந்த வியூல பாருங்க. கடந்த 15 வருஷத்துல இப்படி ஒரு கார் ரேஸ் இப்படி சிட்டிக்கு நடுவுல நம்ம பாத்துருக்குமா மாதேஷ்? ஏட்டு சுரக்கை கறிக்கு உதவாது. எதுக்கு இந்த பழமொழி? இதுக்கு அதுக்கு உதாரணம் இதான். நான் உங்களுக்கு சொல்றேன், ஈட்டி எறிதல் போட்டிக்கு அவருக்கு பயிற்சி செய்வதற்கு தடம் இல்லைங்கிறேன். அதுக்கு பதிலாக காணும் நம்மளுடைய விளையாட்டுகள், கபடி ஆகட்டும், வட்டு எறிதல், குண்டு எறிதல், அந்த மாதிரி மாணவர்களுக்கு சார்ந்த விளையாட்டு துறைகள் எதையுமே இதுவரை கட்டமைப்பு இல்லைங்கிறோம். நீங்க கேட்டால் செஸ் ஒலிம்பியாட் நடத்தணும் பாத்தீங்களா, இங்க கார் ரேஸ் நடத்தணும் பாத்தீங்களாங்கிறீங்க. எங்க மாதேஷ் இருக்கு? அடிப்படை நம்மளோட பிரையாரிட்டிங்கிறது நம்மளுடைய தேவைகள். கடந்த காலங்கள்ல இது ஏதாவது மக்கள் வரி பணம் முக்கியம். மக்கள் குண்டு எறிதலும் அதிமுக விளையாட்டுத்துறை அமைச்சர் ஏதாவது பண்ணிருக்காரா? சொல்லுங்க சார், பேர் சொல்லுங்க சார். அதிமுக விளையாட்டுத்துறை அமைச்சர் கேட்கறது என்ன தெரியுமா மதேஷ்? ஒன்னு சொல்லட்டுமா மதேஷ்? நம்மளோட ப்ரையாரிட்டி லிஸ்ட் 1, 2, 3, 4 இருக்கும் பொழுது அந்த ப்ரையாரிட்டி லிஸ்ட்ல இப்போ இது தேவைங்கிறது அடிப்படை கேள்வியாக வச்சாரு பொதுச் செயலர் எடப்பாடியார். இது வந்து கண்டனத்துக்குரியது, இந்த விளையாட்டு தேவையில்லாத விளையாட்டு அப்படிங்கிறத விட இந்த காலகட்டத்தில் இந்த சூழ்நிலையில் இது தேவையானு தான் கேட்டார். அதுக்கு இதுக்கு வரைக்கும் பதில் இல்லை. கேட்டா நடத்தினா உலக நாடு திரும்பி பார்க்கும், நடத்தினா நம்மளுக்கு பெருமை இருமை என்ன? யாரு மக்கள் வரி பணத்துல உதயநிதி பெருமை தேடுவதற்கு இந்த விளம்பரத்துக்கு மோகத்துக்கு ஒரு அளவு இல்லையா? வேற ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் இருந்தா அவருக்கு பேர் அவ்வளவுதான். இது ஒண்ணும் கிடையாது. இதுல என்ன தேவையில்லை இப்ப அப்படிங்கறதான் பேச்சே. இப்ப அது கடைசி வரைக்கும் ஒத்துக்கல. நீங்க எப்பப்ப என்ன பண்ணணும், திமுக எந்தெந்த விளையாட்டு போட்டி நடத்தணும், எந்தெந்த திட்டங்களை தொடங்கணும்,
எங்க நிழற்கூடை கட்டணும் அப்படின்றதெல்லாம் உங்ககிட்ட லிஸ்ட் வாங்கணுமா என்ன? உங்ககிட்ட கேட்டுதான் பண்ணணுமா என்ன? நீங்க குறைகள் இருந்தா கேள்வி கேளுங்க. எடப்பாடியார் செஞ்ச அனைத்து விஷயத்துக்கும் ஒரு அறிக்கையை மட்டும் விட்டுட்டு ஸ்டாலின் சொல்றாரு எடப்பாடியார் செய்யறோம்னு சொல்லி பெருமை பேசிட்டு சுத்துனீங்க. என்ன அவங்களுக்கு வந்த ரத்தம் எங்களுக்கு வந்து அதை கழிச்சிட்டியா? மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சத்யன் சார். நன்றி மகேஷ்.